வணக்கம். வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் முகமது, எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். தேதி அதிகாலை 4 மணியுடன் நிறைவடைகிறது மாகாணங்களுக்கு இடையிலான பயண தடை. தடுப்பூசியின் 3வது மாத்திரையாக எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் ஃபைசர். 25ஆம் தேதி நாட்டின் சகல ஆரம்ப பாடசாலைகளும் திறப்பு. ஆசிரியர்களை அச்சுறுத்திய ஸ்டாலினின் சகாக்களுக்கு எச்சரிக்கை. 1 கிலோ கீரி சம்பாவை 98 ரூபாவுக்கு வழங்க தயார் என்கிறார் அமைச்சர் பந்துல. நல்லாட்சியில் ஐடிஎனை வீழ்த்திய முறை பாராளுமன்றத்தில் அம்பலம். சிங்கப்பூரில் தனிமைப்படுத்தல் நீடிக்கப்படும் போது ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் திறக்கப்பட்டது. நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதற்காக 3வது மாத்திரையாக ஃபைசர் தடுப்பூசியை எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் வழங்குவது குறித்து ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச சுகாதார அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். மக்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு மாகாணங்களுக்கு இடையிலான பயணத்தடையை எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் நீக்க கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. மாகாணங்களுக்குள் எதிர்வரும் திங்கட்கிழமை ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் மாகாணங்களுக்கு இடையிலான ரயில் சேவைகள் எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இன்று இடம்பெற்ற கோவிட் ஒழிப்பு செயலணி கூட்டத்தின் போது ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட ஆலோசனைக்கமைய தற்போது காணப்படும் மாகாணங்களுக்கு இடையிலான பயண கட்டுப்பாடு எதிர்வரும் 31ஆம் தேதி அதிகாலை 4 மணியுடன் நீக்கப்பட உள்ளது. விசேடமாக பூஸ்டர் தடுப்பூசி தொடர்பில் கலந்துரையாடப்பட்ட நிலையில் முன்கள பணியாளர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசியை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் 1ஆம் தேதியின் பின்னர் பூஸ்டர் தடுப்பூசியை வழங்க ஜனாதிபதியினால் ஆலோசனை வழங்கப்பட்டது. கோவிட் ஒழிப்பு விசேட குழு கூட்டம் இன்று முற்பகல் வீடியோ தொழில்நுட்பத்தினூடாக இடம்பெற்றது. கூட்டத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் கலந்து கொண்டார். தகுதியுடைய சகலருக்கும் விரைவில் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையை நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். 15 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி வேலை திட்டம் இன்று ஆரம்பமாகியதல்லவா? 16 முதல் 19 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நேற்றைய தினம் 75,000 மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டது. 12 முதல் 19 வயதுக்கு இடைப்பட்ட விசேட தேவையுடைய 16,295 சிறுவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டது. குறித்த வயது தரப்பினருக்கு தடுப்பூசி வழங்கும் செயற்பாட்டை நிறைவு செய்ய எவ்வளவு காலம் செல்லும்? விரைவில் நிறைவு செய்ய முடியும். மக்கள் தொகையில் தடுப்பூசியை பெற தகுதியுடைய சகலருக்கும் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையை நிறைவு செய்தால் அது பெரிய வெற்றியாகும். அதையே நாம் இலக்காக கொள்ள வேண்டும். அதனை அடுத்து பூஸ்டர் தடுப்பூசி வழங்குவது குறித்து திட்டமிடல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். நாளாந்தம் 500 தொற்றாளர்கள் பதிவாகின்றனர். இவ்வாறான குறைந்த எண்ணிக்கையிலானோர் பதிவாகும் போது அதிகளவான பிரயத்தனங்களை மேற்கொண்டால் தொற்று பரவலை மேலும் குறைக்க முடியும். மரண எண்ணிக்கையை பூஜ்ஜியமாக்க வேண்டும். இக்கால பகுதியில் 19-20க்கு குறைவான எண்ணிக்கையே காணப்படுகின்றது. 2.1 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசிகள் நவம்பர் மாதத்தில் எமக்கு கிடைக்கும். அடுத்த மாதம் 3 லட்சம் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெறும். எமக்கு போதுமான தடுப்பூசிகள் காணப்படுகின்றன. அவற்றை மாணவர்களுக்கும் முன்கள பணியாளர்களுக்கும் வழங்க முடியும். சுற்றுலா தொழில்துறை ஆரம்பிக்கப்படும் போது எமது தரப்பினர் பலமடைந்திருப்பர் என நினைக்கின்றேன். பிள்ளைகளின் தடுப்பூசி திட்டத்தை விரைவில் நிறைவு செய்து கொண்டால் அடுத்ததாக பூஸ்டர் வழங்க முடியும். முன்கள பணியாளர்களுக்கு தற்போது ஆரம்பிக்க முடியும். கல்வி மற்றும் சுகாதார பிரிவு இணைந்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டு சகல பாடசாலைகளினதும் ஆரம்ப பிரிவு மற்றும் 11ஆம் 13ஆம் தரங்களில் கற்றல் செயற்பாடுகளை ஆரம்பிக்க கோவிட் ஒழிப்பு விசேட குழு கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டது. மேலதிக வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு காணப்படும் சந்தர்ப்பங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் சீசன் டிக்கெட்டுகள் வைத்திருப்பவர்களுக்கு மாத்திரம் முதற்கட்டத்தின் கீழ் பயணிப்பதற்கான அனுமதியை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 25ஆம் தேதி முதல் மேல் மாகாணத்தில் ரயில் சேவையை ஆரம்பிக்க கோவிட் ஒழிப்பு குழு கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டது. சீசன் டிக்கெட் உள்ளவர்களுக்கு மாத்திரம் பயணிக்க அனுமதி வழங்கப்படும். குறித்த காலப்பகுதியில் ரயில் சேவைகளை அதிகரிக்க எதிர்பார்த்துள்ளோம். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் மாகாணங்களுக்கு இடையிலான ரயில் சேவைகளை ஆரம்பிக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. අන්තර්පලාත් දුම්රිය ගමන් කිරීම සඳහාත් අපි අවසර දෙනු ලබනවා.
டெல்டா போன்றே டெல்டா பிளஸ் வைரஸ் திரிவுகளுக்கு தற்போது வழங்கப்படும் தடுப்பூசி தாக்குப்பிடிப்பதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. இதுவரை நாட்டில் ஏதேனும் ஒரு தடுப்பூசியின் முதலாவது டோஸை 1,48,68,800 பேரும் 1,29,32,536 பேர் அதன் இரண்டாவது டோஸையும் பெற்றுள்ளனர். 16-19 வயதுக்கு இடைப்பட்ட மாணவர்களுக்கு பாடசாலைகள் உள்ளிட்ட மத்திய நிலையங்களில் தடுப்பூசி வழங்கும் பணிகள் ஆரம்பமாகியது. விசேடமாக உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதே இதன் பிரதான நோக்காகும். அனுராதபுரம் மாவட்டத்தில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள சுமார் 17,000 மாணவர்கள் தற்போது தடுப்பூசி பெற்றுக்கொள்வதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. கூடிய ஆர்வத்துடன் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வருகை தந்ததை அவதானிக்க முடிந்தது. கொழும்பு வலயத்தில் 16 தொடக்கம் 17 வயதுடைய மாணவர்களுக்கு எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் தடுப்பூசி வழங்கப்படும் என கொழும்பு வலய கல்வி பணிப்பாளர் தெரிவித்தார். இவ்வலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். 18-19 வயதுடைய மாணவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கும் நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெறுகிறது. இன்றைய தினம் ராயல் மற்றும் மகனாம கல்லூரிகளில் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. 16-19 வயதிற்கு இடைப்பட்ட 11ஆம் தரம் முதல் 12ஆம் தரம் வரை கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் தடுப்பூசிகள் வழங்கப்படும். கொழும்பு விவேகானந்தா கல்லூரி, புனித பெனடிக் கல்லூரியில் கொழும்பு மாவட்ட தடுப்பூசி வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்படும். பைசர் தடுப்பூசிகளே மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. பாடசாலைகளுடன் தொடர்பை ஏற்படுத்துவதன் மூலம் உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டு தரப்படும். தேசிய அடையாள அட்டையுடன் பெற்றோரின் விருப்ப கடிதத்துடனும் குறித்த நேரத்தில் சமூகம் அளித்து தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். குறித்த நேரத்தில் வருகை தர முடியாது விட்டால் நீங்கள் வசித்து வரும் பகுதிக்கு அருகாமையில் உள்ள வைத்திய உத்தியோகஸ்தரை சந்தித்து புரிதொரு நேரத்தை ஒதுக்கிக் கொண்டு இதனை பெற்றுக் கொள்ளுங்கள். එන්නට නොහැකි වුණොත් ඔබ පදිංචි ආසන්නම වෛද්‍ය නිලධාරිතුමා හමු වී එතුමාගෙන් දිනයක් වෙන් කරගෙන මේ එන්නත ඔබට ලබා ගන්නට පුළුවන්. நுவரெலியா மாவட்ட மாணவர்களுக்கும் முதல் தடவையாக தடுப்பூசிகள் வழங்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கொட்டகலை பொது சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் உள்ள மாணவர்களுக்கு கொட்டகலை பிரதேச வைத்திய உத்தியோகத்தர் கே சுதர்சன் தலைமையில் கொட்டகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் இன்று காலை 6 மணி முதல் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. இன்று மாணவர்களுக்கான ஃபைசர் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டு இது படிப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஆகவே ஏனைய மாணவர்களும் இத்தடுப்பூசியை பெற்று உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அரசாங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஃபைசர் தடுப்பூசியினை வழங்கியமைக்கு அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த சந்ததியினருக்கு தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கு இனிதே வாழ்த்துகின்றோம். எனது பெயர் ரேஷிகா. நான் கொட்டகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் படிக்கிறேன். இன்றைய தினம் எங்களுக்கு ஃபைசர் தடுப்பூசியை தந்த அரசாங்கத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் மற்றவர்களுக்கும் இதே தடுப்பூசிகளை பெற்று வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிளிநொச்சி மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட 4,800 மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அக்கராயன் தமிழ் மகா வித்தியாலயத்தில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த 16 வயதுக்கும் 19 வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகளுக்கான ஃபைசர் தடுப்பூசி வழங்கும் செயற்திட்டமானது நேற்றிலிருந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 11ஆம் தரம், 12ஆம் தரம், 13ஆம் தரம், 14ஆம் தரம் இவரிடம் சாதாரண பரீட்சைக்கு தோற்ற உள்ளவர்கள் கடந்த வருடம் தோற்றியவர்கள், இவரிடம் உயர்தர பரீட்சைக்கு தோற்ற உள்ளவர்கள் கடந்த வருடம் தோற்றியவர்கள் இவ்வயது வரம்புக்குள் வருவார்கள். இவர்கள் தங்களுக்குரிய தடுப்பூசியை தாங்கள் கல்வி கற்ற பாடசாலைகளில் சென்று பெற முடியும். ஒலுமடு தமிழ் மகா வித்தியாலய மாணவர்களுக்கும் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. வவுனியா வடக்கு வைத்திய உத்தியோகத்தர் பணிமனையில் 18-19 வயதுக்கு இடைப்பட்ட மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. ஏராவூர் பிரதேச சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் பிரிவில் 16 வயது தொடக்கம் 18 வயது வரையான மாணவர்களுக்கு மீராக்கேணி மாக்கார் தேசிய பாடசாலை மண்டபத்தில் பிரதேச சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் ஷாஃபிரா வசீம் தலைமையில் ஃபைசர் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. ஓட்டமாவடி சுகாதார உத்தியோகத்தர் அலுவலக பிரிவில் உள்ள உயர்தர கல்வி கற்கும் மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் டாக்டர் MHM தாரிக் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டன. ஓட்டமாவடி ஃபாத்திமா மகளிர் தேசிய பாடசாலை, காவத்தமுனை அல்லமின் வித்தியாலயம், ஓட்டமாவடி தேசிய பாடசாலை ஆகியவற்றின் மாணவர்களுக்கு இன்று ஃபைசர் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. டெல்டா மாத்திரமன்றி வேறு எந்த ஒரு வைரஸ் திரிவுகளும் இலங்கைக்குள் பிரவேசிக்கலாம் என வைத்திய நிபுணர் ஹேமந்தஹேர தெரிவித்துள்ளார். இவ்வாறான வைரஸ் திரிவுகள் வந்த போதிலும் சுகாதார பிரிவு இதற்கு முகம் கொடுக்க தயாராகவே இருப்பதாகவும் பொதுமக்களும் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டு இதற்கு பங்களிப்பை வழங்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
எந்த ஒரு வைரஸ் திரிபுகளும் இலங்கைக்குள் பிரவேசிக்கக்கூடும். இலங்கைக்கு வெளிநாடுகளிலிருந்து வருகை தரும் நபர்களூடாகவே இவ்வாறான திரிபுகள் பிரவேசிக்கலாம். எவ்வாறாயினும் நாங்கள் அவதானத்துடனேயே இருக்கிறோம். தடுப்பூசிகளை பெற்றிருப்பின் மூலம் இவ்வாறான திரிபுகள் தொற்றவோ பரவவோ காரணமாக அமையாது. எவ்வாறாயினும் 100% இது கட்டுப்படுத்தப்படுவதாக அமையாது. டெல்டாவாக இருக்கலாம், வேறு ஏதேனும் திரிபுகளாக இருக்கலாம். எந்த ஒரு வைரஸ் பரவுவதை தடுக்க சுகாதார பழக்க வழக்கங்கள் பின்பற்றப்பட வேண்டும். இதனாலேயே தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளுமாறு கூறுகிறோம். தொற்றாளர்கள் குறைவடைந்த போதிலும், நாடு திறக்கப்பட்ட போதிலும் பல வருடங்களுக்கு எமது சுகாதார பழக்க வழக்கங்களை பின்பற்ற வேண்டி ஏற்படும். புதிய சுகாதார விதிமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும். இதேவேளை நாட்டில் பதிவான மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,34,423 ஆகும். குணமடைந்த 276 பேருடன் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 5,02,740 அதிகரித்துள்ளது. 18,121 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். 13,562 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. நேற்றைய தினம் 4,153 PCR பரிசோதனைகளும் 2,116 ரேபிட் ஆன்டிஜன் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் நாட்டில் உள்ள சகல பாடசாலைகளிலும் ஆரம்ப பிரிவு மாணவர்களை பாடசாலைக்கு அழைக்க சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அனுமதி வழங்கியுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் கபில பெரேரா தெரிவித்தார். 200க்கும் குறைந்த மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் இன்றும் திறக்கப்பட்டது. நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்றைய தினம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் வருகை உயர்ந்த மட்டத்தில் காணப்பட்டது. இதனிடையே மாணவர்கள் பாடசாலை செல்வதற்கும் கல்வி நடவடிக்கைகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் சகலரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். சகல பாடசாலைகளினதும் ஆரம்ப பிரிவை எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்தார். கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களை அழைப்பது குறித்தும் பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கான முன்னேற்பாடுகள், போக்குவரத்து வசதிகள், ஏனைய விசேட விடயங்கள் தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள ஆலோசனைகளை அவ்வாறே செயற்படுத்துமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார். நேற்றைய தினத்தை போன்று இன்றைய தினமும் 200க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் திறக்கப்பட்டன. இன்றைய தினம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் வருகை நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் உயர்ந்த மட்டத்தில் காணப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். வவுனியா முண்டிமுறுப்பு ஸ்ரீ குணானந்த ஆரம்ப பாடசாலைக்கு சேவைக்கென வருகை தந்த ஆசிரியர்கள் தொடர்பில் தகவல்களை அறிய வருகை தந்த இலங்கை ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளை பெற்றோர்கள் திட்டி திருப்பி அனுப்பியிருந்தனர். சேவைக்கு சமூகமளிக்க வேண்டாம் என குறித்த ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அச்சுறுத்தியதன் காரணமாக பெற்றோர்கள் பாடசாலை வளாகத்திலேயே தங்கியிருந்தனர். அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டமை கையடக்க தொலைபேசிகளில் இவ்வாறு ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருந்தது. අපි ඉන්නවා මේ සඳුදාට සඳාවෙන කල ඉස්කෝලේ හරි නැත්තම් වවුනියාම මිනිස්සු අරගෙන බෙදා පාත බහින ගුරුන්ට අගීමෙන් හිටපින් තමයි අපි දෙයියන්ට වගේ සැලකුවේ ඒක ඉවරයි. අපි දරුවන් අතේ වෙනවා අපි කතා ஹொரணை கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகளில் இன்றைய தினமும் அதிகளவான ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் வருகை தந்ததாக தெரிய வந்தது. உடுவ கனிஷ்ட வித்தியாலயமும் இதில் உள்ளடங்குகின்றது. ரத்னபுரி கல்வி வலயத்தில் உள்ள சகல பாடசாலைகளிலும் ஆசிரியர்கள் மாணவர்களின் பங்களிப்பு உயர்ந்த மட்டத்தில் காணப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். ஆந்துகந்த பாடசாலையில் சகல ஆசிரியர்களும் மாணவர்களும் இன்று பாடசாலைக்கு வருகை தந்திருந்தமை விசேட அம்சமாகும். இன்று பாராளுமன்றத்தில் இது தொடர்பில் அமைச்சர் தினேஷ் குணவர்தன கருத்து வெளியிட்டார். எதிர்வரும் வாரத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வருகை மேலும் அதிகரிக்கும். சுகாதார பரிந்துரைகளுக்கு அமைய பாடசாலைகளுக்கு மாணவர்களை அழைப்பித்து மீண்டும் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதே பெற்றோர்களதும் எமதும் எதிர்பார்ப்பாகும். இதனை நிறைவேற்றுவதற்கு நாம் செயற்படுகின்றோம். பாடசாலை திறக்க முடிந்தமை முக்கியம் வாய்ந்த விடயமாகும். பாடசாலை திறப்பதன் ஊடாகவே ஆரம்பம் ஒன்று ஏற்படுகிறது. மாணவர்கள் பாடசாலைக்கு வருகை தந்து கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்க கட்சி பேதமின்றி சகலரும் ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என நாம் நம்புகின்றோம். ගෙන යාමට ජාතික වශයෙන් කල්පනා කොට හැම දෙනා කටයුතු කරයි කියලා අපි විශ්වාස කරනවා.
குறைந்த விலைக்கு அரிசியை வழங்க தயாராக உள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். 1 கிலோ கீரி சம்பா அரிசி 98 ரூபாவுக்கும், இறக்குமதி செய்யப்படும் கீரி சம்பா 1 கிலோ 125 ரூபாவுக்கும் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். 7வது கியூசாப் வர்த்தக நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன இவ்வாறு குறிப்பிட்டார். பாதுக்க ரயில் நிலைய வளாகத்தில் குறித்த வர்த்தக நிலையம் திறக்கப்பட்டது. மக்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ளக்கூடிய சகல பொருட்களும் கியூசாப்பினூடாக கொள்வனவு செய்ய முடியும். அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை தளர்த்தப்பட்டுள்ளது. போட்டியாளர்களுக்கு மத்தியில் நிவாரணம் வழங்கும் நோக்கில் சந்தையில் 98 ரூபாவிற்கு நாட்டு அரிசி விநியோகிக்கப்படுகிறது. அடுத்த வாரம் அளவில் 125 ரூபாவிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட கீரி சம்பா சந்தைக்கு விநியோகிக்கப்படும். சதோச கியூசொப்பினூடாக தொடர்ந்தும் குறித்த விலையை முன்னெடுத்து செல்ல எதிர்பார்க்கப்படுகிறது. சகல தொகுதிகளிலும் பிரதான நகரங்களில் சதோச அல்லது கியூசொப் நிலையங்களை திறந்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனூடாக பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டில் நிலையான வைப்பு தொகையாக 1200 மில்லியன் ரூபாவை கொண்டிருந்த சுயாதீன தொலைக்காட்சியில் 700 மில்லியன் ரூபாய் நிலையான வைப்பு தொகை நல்லாட்சி அரசாங்கத்தின் 5 வருட ஆட்சி காலத்தில் அளிக்கப்பட்டுள்ளதாக இன்று பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கோப் குழு அறிக்கை மீதான ஒத்திவைப்பு விவாதத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் புஷ்பகுமார குறித்த விடயத்தை தெரிவித்தார். மத்திய அதிவேக வீதியின் முதற்கட்ட ஆய்வு குறித்து பிரச்சினைகள் காணப்பட்டன. விசேடமாக 2015ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த நல்லாட்சி என கூறிக்கொண்ட அரசாங்கம் மற்றும் ஒரு சாத்தியக்கூறு ஆய்வை முன்னெடுப்பதற்கான யோசனை ஒன்றை முன்வைத்தது. இதனால் இந்த சாத்தியக்கூறு அறிக்கை ஊடாக நாட்டின் பிரதான திட்டங்களில் பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளமை கோப் குழு விசாரணைகளில் நாம் அறிந்து கொண்டோம். நான் நெடுஞ்சாலைகள் அமைச்சராக இருந்த காலத்தில் சாத்தியக்கூறு ஆய்வை மாற்றி மற்றொரு ஆய்வறிக்கையை உருவாக்கியது என்பதே என் மீதுள்ள குற்றச்சாட்டாகும். அரசாங்கம் மாறும் போது இதுவும் மாற்றம் பெறும். இது ஒரு தவறான விடயமல்ல. சுயாதீன ஊடக வலையமைப்பு தொடர்பில் நாம் கதைக்க வேண்டும். இந்த ஊடக வலையமைப்பில் 2015ஆம் ஆண்டு 1200 மில்லியன் ரூபாய் நிலையான வைப்பில் இருந்தது. 2019ஆம் 2020ஆம் ஆண்டளவில் நாம் இதனை சோதனை செய்த போது 5 வருடங்களில் 700 மில்லியன் ரூபாவை நிலையான வைப்பில் இருந்து அளித்துள்ளனர். 2014ஆம் 2015ஆம் ஆண்டளவில் 500 மில்லியன் ரூபாய் வரை லாபம் பெற்ற ஊடக நிறுவனம் 300, 350, 400 வரை தொடர்ச்சியாக நட்டமடையும் நிறுவனமாக மாற்றமடைந்தது. அமைச்சரவையின் அனுமதி மற்றும் திரைசேரியின் அனுமதியின்றி இணைத்துக் கொள்ளப்பட்ட ஆலோசகர்கள் 5 மீளாய்வு வருடத்தின் போது நிறுவனத்தில் இருந்ததோடு 2017ஆம் ஆண்டு அவர்களுக்கு மாதாந்தம் 45,18,333 ரூபாவும் போக்குவரத்து கொடுப்பனவாக 18,23,105 ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. தங்களது குடும்ப சொத்துக்கள் போன்று அவர்கள் செலவிட்டுள்ளனர். இதை கட்டி எழுப்புவதில் பாரிய சிரமங்கள் காணப்படுகின்றன. 2016ஆம் ஆண்டு ஒரு ஆலோசகர் விலகும் போது அவருக்கு நிறுவனத்தின் ஊடாக வழங்கப்பட்ட ஆப்பிள் தொலைபேசி மற்றும் தொலைக்காட்சி மீள பெறப்படவில்லை. மற்றும் ஒரு அதிகாரிக்கு தனிப்பட்ட தொலைபேசி கட்டணமாக 77,669 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் மேலும் சில பொறுப்புகளை வகித்த ஒருவர் நிறுவனத்தின் தலைவராக செயற்பட்டார். அவரும் நிறுவனத்தை அழிவு பாதைக்கு இட்டுச் சென்றார். அவர் இன்றும் அமைச்சின் மேலதிக செயலாளராக செயற்பட்டார். ரசாயன உரத்தை கோரி எதிர்க்கட்சியின் சில உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் பதாதைகளை காட்சிப்படுத்தி எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டமையினால் இன்று பாராளுமன்றத்தில் பதற்ற நிலை உருவானது. எவ்வாறெனினும் இன்று இடம்பெற்ற கோவிட் ஒழிப்பு குழு கூட்டத்தின் போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உர பிரச்சினை தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தியமை தெரிய வந்துள்ளது. மக்கள் உரத்தை கோருகின்றனர். சில தலைவர்கள் அரசாங்கத்தின் எண்ணக்கருவை தாண்டி மக்களை வெல்ல முயற்சிக்கின்றார்களே தவிர மக்களின் பிரச்சினைக்கு தீர்வை வழங்க முயற்சிக்கவில்லை.
අතිගරු ජනාධිපතිතුමා நாட்டு மக்களின் நலன் கருதியே ஜனாதிபதி இவ்வாறானதொரு தீர்மானத்தை மேற்கொண்டார். கிராமப்புற மக்கள் இந்த வேலை திட்டத்திற்கு தயாராக உள்ளனர். சில தரப்பினர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் காரணமாக விவசாயிகளுக்கு அச்சம் ஏற்பட்டு வீதிக்கு இறங்குகின்றனர். அவர்கள் பாதிக்கு பாதி ரசாயன உரம் கோருகின்றனர். ஜனாதிபதி மேற்கொண்ட இந்த தீர்மானத்தை புறந்தள்ளினால் இது ஒரு சிறந்த விடயமாக இருக்காது. 150කට පමණක් දෙන්න කියන நானோ நைட்ரஜனை இறக்குமதி செய்வதற்கென இந்திய விவசாய கூட்டுறவு நிறுவனத்திற்கு இலங்கை பணம் செலுத்தியுள்ளது. பணம் செலுத்தப்பட்ட முறை எது? மக்கள் வங்கியில் திறக்கப்பட்ட கணக்கு என்ன? யுனைடெட் ஃபார்மர்ஸ் ட்ரஸ்ட் லிமிடெட் அக்கவுண்ட். இலங்கைக்கு நானோ நைட்ரஜன் உரத்தை இறக்குமதி செய்யும் போது இந்திய தூதரக காரியாலயத்தினூடாக இது தொடர்பான யோசனை அரசாங்கத்திற்கு முன்வைக்கப்பட்டது. இப்கோ எனும் இந்திய நிறுவனத்தினூடாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இப்கோ எனப்படும் இந்தியன் ஃபெர்டிலைசர் கோஆபரேஷன் நிறுவனத்தின் பிரதிநிதியாக யுனைடெட் ஃபார்மர்ஸ் எனும் இலங்கை நிறுவனம் பெயரிடப்பட்டு அவர்களூடாக முன்மொழிவு செய்யப்பட்டு பணம் செலுத்தப்பட்டு இறக்குமதி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எந்த ஒரு முறைகேடான கொடுக்கல் வாங்கலும் இடம்பெறவில்லை. இதேவேளை கோவிட் ஒழிப்பு குழு கூட்டத்தின் போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உர பிரச்சினை தொடர்பில் கவனம் செலுத்தினார். கோவிட்க்கு மேலதிகமாக ரசாயன உரம் தொடர்பில் சுகாதாரம் தொடர்பில் கதை காமினார். ஆயுட்காலம் 95 காணப்பட்ட நாட்டில் ஆயுட்காலத்தை 45 குறைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட 3 முறைகள் உள்ளன. அதில் மதுபானம் அதிக அளவில் வழங்கப்பட்டன. டெப் உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கப்பட்டன. உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்பட்டது. இதனால் ஆயுட்காலம் 95 45 குறைவடைந்தது. இன்று அனுராதபுரம் போன்ற பகுதிகளில் கேட்டால் ஆரோ இயந்திரத்தை கேட்கின்றனர். அது எதற்கு என கேட்டால் நீரை பருக முடியாது, விஷம் காணப்படுவதாக குறிப்பிடுகின்றனர். அவ்வாறு கூறும் விவசாயியே ரசாயன உரத்தை வழங்குமாறு கோருகின்றார். அவர்கள் இரண்டையும் கோருகின்றனர். கொழும்பு சுதந்திர மாவட்டத்தில் AT கிளப் நிறுவனம் புனரமைப்பு பணிகளின் பின்னர் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் கரங்களினால் திறந்து வைக்கப்பட்டது. கண்டி குயின்ஸ் ஹோட்டலின் 80ஆம் இலக்க அறையில் இருந்த AT கிளப் உறுப்பினர்கள் சிலர் முதலாவது கூட்டத்தை நடத்தி ஆரம்பித்து வைத்தமையினால் இது AT கிளப் எனும் பெயரில் அறியப்படுகிறது. பின்னர் அது கொழும்பு சுதந்திர மாவட்டத்தில் ஸ்தாபிக்கப்பட்டது. 1971 கலவரம் காரணமாக அப்போதைய அரசாங்கம் குறித்த வளாகத்தை இலங்கை இராணுவத்திற்கு வழங்கியது. 1978ஆம் ஆண்டு அரசாங்கத்தினால் AT கிளப்பிற்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டது. அதற்கமைய கடந்த வருடம் நவம்பர் மாதம் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஒப்படைக்கப்படும் வரை இதன் பராமரிப்பு பணிகள் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் கீழ் முன்னெடுக்கப்பட்டது. பிரதமரின் ஆலோசனைக்கமையவே இதன் அழகுபடுத்தும் மறுசீரமைப்பு பணிகள் இடம்பெற்றன. இதன் வசதிகளை மேலும் மேம்படுத்தி வாட்டர் சேஜை போன்று நட்சத்திர ஹோட்டல் வசதியை AT கிளப் மூலம் வழங்குவதே அரசாங்கத்தின் திட்டமாகும். இதன் அங்குரார்ப்பண நிகழ்வில் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டனர். வில்பத்து கல்லாறு வனப்பகுதியை அழித்து சட்டவிரோதமாக நிர்மாண பணிகளை முன்னெடுத்ததாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தனக்கு எதிராக பிறப்பித்த உத்தரவை வலுவிழக்கச் செய்யுமாறு ரிஷாட் பதீயுதீன் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதீயுதீன் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. மூர்த்து பெர்னாண்டோ எஸ் துரைராஜ் ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சுற்றுச்சூழல் நீதி மையம் இது தொடர்பில் குற்றம் சுமத்தி வழக்கை தாக்கல் செய்துள்ளது. எவ்வாறெனினும் இந்த வனப்பகுதி அளிக்கப்பட்டமை சட்டவிரோத செயல் என தீர்ப்பளித்து குறித்த பிரதேசத்தை மீண்டும் மரங்களை நடும் வேலை திட்டத்தை முன்னெடுக்குமாறு வன பாதுகாப்பு திணைக்களம் ஏற்கனவே அறிவித்தது. அதேபோல் மரம் நடும் வேலை திட்டத்திற்கான செலவை முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதீயுதீன் ஏற்க வேண்டும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. குறித்த மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு சட்டத்திற்கு புறம்பானது என உயர் நீதிமன்றத்தில் முன்வைத்துள்ள மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் சுபீட்சத்தை நோக்கு வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் விவசாயிகளுக்கு தேவையான சேதன பசலை உற்பத்திகளை கொடுப்பனவுகளை துரிதமாக வழங்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹம்பத் தெரிவித்துள்ளார்.
மட்டு மாவட்டத்தில் சேதன பசலை உற்பத்தி முன்னேற்ற மீளாய்வு கள விஜயத்தை மேற்கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன் ஒரு கட்டமாக கொக்கட்டிச்சோலை கமநல அபிவிருத்தி நிலையத்திற்கு முதற் தடவையாக விஜயம் செய்து விவசாயிகளையும் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர்களையும் சந்தித்து சேதன பசலை உற்பத்தியில் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடியதுடன் சேதன பசலை உற்பத்தி தொடர்பான கையேடுகளையும் வழங்கி வைத்தார். மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்கள பிரதி பணிப்பாளர் எஸ் பேரின்பராஜா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் 6 லட்சம் ரூபாய் பெறுமதியிலான கொக்கட்டிச்சோலை கமநல அபிவிருத்தி நிலையத்திற்கு வழங்கப்பட்ட சேதன பசலை மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யும் இயந்திரத்தின் செயற்பாடுகளையும் ஆளுநர் ஆரம்பித்து வைத்தார். இதேவேளை ஆரையம்பதி கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட விவசாயிகளுக்கு சேதன பசலை உற்பத்தி ஆரம்ப நிகழ்வும் அது தொடர்பான கலந்துரையாடலும் கிழக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண விவசாய திணைக்கள பணிப்பாளர் SM உசைன் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். விவசாயிகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.